இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்பர் ஆஃப் இயர்ஸ் முக்கியமா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முக்கியமா? இப்போ ஒருத்தர் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, 18% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கிற அமௌண்ட் 4,23,000. இதே ஒருத்தர் 1 lakh 13% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் 5,25,000 ரூபா. ஸோ இந்த கம்பேரிஷன்லயே உங்களுக்கு தெரியும் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவருக்கு தான் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைச்சிருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஹை ரிஸ்க் ப்ராடக்ட்டுக்கு தான் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லோ ரிஸ்க் ப்ராடக்ட்டுக்கு லோ ரிட்டர்ன்ஸ் இருந்தாலுமே நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கும். இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஸ்பீடு மாதிரி சார், நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்கிறது ரோடு மாதிரி. உங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல போறீங்கிறத விட சேஃபான ரோட்ல போறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி சேஃபா ரீச் ஆகுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வேணும்னா கீழே இருக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.